ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் 8 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 9ஆம் பகுதி. அனைவரும் சூர்யாவை திட்டிக் கொண்டே சென்றவுடன் உடனே சூர்யா தன் நண்பர்களை பார்த்து, டே மச்சான், என் உயிரை காப்பாற்றின அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். இங்கே தான் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைச்சிக்கிட்டு போயிருப்பாங்க. வாங்கடா போய் தேடி பார்க்கலாம் என்று கூறி வேகமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சூர்யா சிறிது நேரம் தேடி பார்த்து எந்த ஹாஸ்பிட்டலிலும் அவளை பற்றிய தகவல் எதுவும் இல்லாமல் போகவே வருத்தப்பட்டான். அன்றைக்கும் அப்படித்தான். ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோட உயிரை சரியான நேரத்தில் காப்பாற்றி தன் செயினை கழட்டி கொடுத்துட்டு போனான். அவளையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி என் உயிரையே ஒரு பொண்ணு காப்பாற்றியிருக்கா. அந்த பொண்ணையும் என்னால் பார்க்கக்கூட முடியல என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டான் சூர்யா. கோயிலுக்கு போன சுப்ரியாவை இன்னும் காணுமே என்று ராதிகா காவியாவிடம், காவியா, அக்கா எந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு போனா என்று பதட்டமாக கேட்க, இங்கேதாம்மா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னா அக்கா என்று காவியா கூறி முடிப்பதற்குள் சுப்ரியா கையில் மாவு கட்டோடு ஆட்டோவில் இருந்து வீட்டு வாசலில் இறங்கினார். ராதிகாவும் காவியாவும் பதறடித்து கொண்டே அவளை நோக்கி ஓடினார்கள். காவியா அவளிடம் சென்று, என்னாச்சு அக்கா என்று விசாரிக்க, வீட்டிற்குள் உள்ளே வந்த சுப்ரியா வர்ற வழியில் ஒரு தகராறு என்று நடந்தவைகளை அனைத்தையும் கூறினாள். யாரோ பொறுக்கி பசங்க எப்படியோ தகராறு பண்ணிட்டு எப்படியோ நாசமாக போகிறாங்க. இவ எதுக்காக போய் தலையிடணும்? கையில் பட்டிருந்த ஆசிட் முகத்தில் பட்டிருந்தா இவளோட வாழ்க்கை என்னாகி இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தாளா இவ என்று ராதிகா சமையல் கட்டுக்குள் இருந்து புலம்பிக் கொண்டே இருந்தாள். ரவிச்சந்திரனோ அமைதியாக சுப்ரியாவின் கையை தூரமாக இருந்தே பார்த்துவிட்டு காவியாவிடம், உன் அக்கா கிட்ட கேட்டியா காவியா? டாக்டரு என்ன தான் சொன்னாரம்மா? கட்டி ஏதோ பெருசாக போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே என்று கேட்க, அதை என்கிட்டயே நீங்கள் கேட்கலாமப்பா. இப்போ கூட உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லை. நீங்கள் மனசளவில் தர இந்த வலியை விட எனக்கு கையில் அடிப்பட்ட வலியெல்லாம் ஒரு வலியே இல்லைப்பா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தோணவே இல்லை என்று கூறி அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்றாள் சுப்ரியா. அன்று இரவு முழுவதும் சூர்யாவுக்கு உறக்கமே வரவில்லை. எத்தனையோ பொண்ணுங்க கூட நான் பழகி இருக்கேன். என்னை தேடியும் வந்த பொண்ணுங்களெல்லாம் நான் அவங்க கூட என்கிட்ட மிகவும் நெருக்கமாகவும் நெருங்கியும் இருக்காங்க. ஆனால் அப்பெல்லாம் கூட என் மனசு இந்த அளவுக்கு சலனப்பட்டதே இல்லை. எந்த சமயத்திலையும் நான் என்னோட மனசை யாருக்கும் பறி கொடுத்ததே இல்லை. சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு தான் பொண்ணுங்களை தொட்டு பேசி பழகியிருக்கேனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்படியெல்லாம் என் இதயம் இந்த அளவுக்கு துடித்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போதோ இல்லை ஃபோனில் ஏதாவது படம் பார்க்கும்போதோ அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டதே இல்லை. சாதாரணமாக தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலமாக என் மனசு ஏதோ ஒரு வகையில் உணர்வு பூர்வமான உன்னதமான அன்புக்கு ஏங்குது. அதுதான் ஏன்னு எனக்கே தெரியல என்று யோசித்து கொண்டே உறங்க ஆரம்பித்தான் சூர்யா. அலுவலகத்தில் சுப்ரியாவிடம், இப்போ பரவாயில்லையா சுப்ரியா என்று அருணா கேட்க, கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யுது. வீட்டிலையும் வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டில் இருந்தால் இன்னும் என் மனசு ரொம்ப வருத்தம் அடையும். என் அப்பா அம்மா அப்பவும் என் மேலே பாசம் காட்ட மாட்டாங்க. அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேலை ஆசிட் படலை, அதனோட ஒரு சின்ன சாரல் தான் பட்டிருக்கு. அதனால தான் கையில் இருக்கிற தோலுக்கு எந்த அளவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை.
கொஞ்ச நாள்லே சரியாகிவிடும் என்றாள் சுப்ரியா. பிறகு இதுக்கே எப்படின்னா அந்த ஆசிட் மட்டும் அந்த பையனோட முகத்தில் பட்டு இருந்தா, கடவுளே, இப்போ அதை நினச்சி பார்த்தாலே கூட எனக்கு மிகவும் திகிலாக இருக்கிறது என்று மேலும் கூறி அந்த பையனை நினைத்து வருத்தப்பட்டாள் சுப்ரியா. சரி வீடு, நீ தான் சரியான நேரத்தில் அதுக்குள்ளே தட்டி விட்டுட்டல்ல. ஆமாம், யார் அந்த பையன், என்ன தகராறு என்று அருணா கேட்க, சுப்ரியாவும் அவளும் நடந்ததை கூற, அடி பாவி, போயும் பொண்ணுங்க வாழ்க்கை கெடுக்கிற அந்த பையனையா நீ காப்பாற்றிருக்க. நானாக இருந்திருந்தேன், அந்த ஆசிட் அவன் முகத்தில் பட்டு அவன் எப்படியெல்லாம் துடிச்சு வழியில் வேதனைப்படுறத பார்த்து ரசிச்சு இருப்பேன் என்று கூறினாள் அருணா. சி, ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன்? அவன் யாராக இருந்தால் என்ன? என்னால் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்படியோ இதை கேள்விப்பட்ட அவன் இதுக்கு மேலேயாவது நல்லபடியாக திரும்பி வாழ்ந்தா அதுவே போதும். சரி, வேலையை பார்க்கலாம் என்று பேச்சை முடித்து கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. வேகமாக வீட்டுக்குள் வந்த சூர்யா, என்னக்கா, ஏதோ அவசரமாக பேசணும்னு வர சொன்னீங்க, முக்கியமான மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். எதுக்காக அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணீங்க? இப்போ நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறேன், எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்ட சூர்யா அருகில் அழுது கொண்டிருந்த பிருந்தாவை பார்த்தான். ஏன் பிருந்தா அழுதுட்டுருக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் சூர்யா. பூர்ணிமாவும் அவன் மட்டும் அழலடா, நம்மளையும் காலம் பூரா அழற மாதிரி வச்சிட்டா ஏன்னா பூர்ணிமா அழுதா. ஏன், என்னாச்சு? அப்படி என்ன அவள் தப்பு பண்ணா? பிருந்தா, அக்கா என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, அது என்கிட்ட சொல்லுமா என்று பிருந்தாவின் அருகிலே சென்று ஆதரவாக அவள் கைகளை பிடித்து கொண்டான் சூர்யா. அண்ணா என்று அவன் தோளில் சாய்ந்து அழுதாள் பிருந்தா. பூர்ணிமாவும் சூர்யாவிடம், அவள் பண்ணின காரியத்தை நீ கேட்ட, இவ்வளவு ஆதரவு காட்ட மாட்டேன். ஆனால் நீ என்னடன்னா, இவ படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம், இவ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு உன் கல்யாணத்தையே ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே போகிறேன். இவளுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். இவளுக்காக ஒரு நல்ல இடத்தையும் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் இவ இந்த 2 விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு இருந்தும் கூட எவன் கூடவோ போய் என்று அதற்கு மேல் வார்த்தை வராமல் வாயை மூடிக்கொண்டாள் பூர்ணிமா. சட்டென்று பிருந்தாவை பிடித்த சூர்யா, பிருந்தா, நீ யாராவது விரும்புறியா? பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அண்ணா கிட்ட சொல்லுமா, நான் அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறேன். இப்போ பார்த்து வச்சிருக்க சம்மந்தத்தையும் நான் வேணான்னு சொல்லிடுறேன் என்று பிருந்தாவிடம் கூறினான் சூர்யா. பிருந்தா மேலும் அழுதாள். இவ விரும்பி இருக்கா, ஆனால் அந்த பையன் இவளை விரும்பலை. இவகிட்ட நல்லா சிரித்து பேசி இவளை நல்லா ஏமாற்றியிருக்கான். இவளும் அவனை முழுசாக நம்பி மனசால் மட்டும் இல்லை, உடம்பாலையும் கெட்டி இவள் வழுத்தில் குழந்தையோடு வந்து நிற்கிறா. என்னடா பண்ணுறது இவளை என்று பிருந்தாவை அடிக்க ஆரம்பித்தாள் பூர்ணிமா. சூர்யா தடுத்தான். டேய், ஏற்கனவே ரீனா விஷயத்தில் கேட்குறவங்களுக்கு எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியலை. நீ கூட இருக்கிறதுனால நீ தான் அது காரணம்னு தெரிஞ்சு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இவ விஷயம் வெளியே தெரிஞ்சால் நான் சத்தியமாக உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று அழுதாள் பூர்ணிமா. அக்கா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. பிருந்தா, அக்கா சொல்கிறது உண்மையா என்று கோபமாக கேட்டான் சூர்யா. ஆமாம் அண்ணா, அவன் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்கிட்ட என்ன நான் முழுசாக இழந்துட்டேன். அவனை நம்பி தான் இருந்தேன். இப்போ சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட நான் பழகுனேன்னு சொல்லி என்னை நல்லா ஏமாற்றிட்டான்னா என்று அழுதாள் பிருந்தா. சூர்யாவுக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு மாதிரியாக வலிக்க ஆரம்பித்தது. எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு தன் அறைக்குள் சென்றான். சில வினாடிகள் பூபதி அறைக்கதவை திறந்து சூர்யாவின் அறைக்குள் வந்தார். சூர்யா, என்னடா எதுவுமே பேசாமல் வந்துட்ட, வாடா, அந்த பையன் யார் என்னன்னு விசாரித்து போய் 4 தட்டு தட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் என்றார் பூபதி. அடித்தா மட்டும் அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானா? அப்படியே நம்ம அடிக்கு பயந்து சம்மதிச்சாலும் ஒழுங்காக தான் இவன் கூட குடும்பம் நடத்துவானா? மாட்டான். அவன்கிட்ட போய் பேசுகிறது வேஸ்ட். அவன் நம்மளை திருப்பி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்பான். தப்பு மொத்தம் பிருந்தா பேரில் தான் இருக்குது. அவனை ஈவத்தோடு விட்டுருக்கக்கூடாது.
நாம் போய் பேசினாலும் இன்னும் அவமானமும் வேதனையும் தான் மிஞ்சும். அவனை என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அக்கா கிட்ட சொல்லி பிருந்தாவை அழைச்சிக்கிட்டு முதல்ல டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவள் கர்ப்பமாக தான் இருக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுங்கள் என்றான் சூர்யா. என்னன்னே தெரியல ரீனா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. பிருந்தா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டேன். அது சம்மந்தமாக நான் பார்த்து வச்சேன் பையன் வீட்டில் கூட பேசி சம்மதம் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ அவள் இந்த படிப்பையே ஒழுங்காக முடிப்பாளான்னு தெரியல என்றான் சூர்யா. வருத்தப்படாத சூர்யா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அவளுடைய கல்யாணத்தை நீ நல்லபடியாக முடிச்சு வைப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று சூர்யாவை சமாதானப்படுத்தினாள் ரீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 9ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களுடைய பெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.